ஸோ எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா டயட் பேட்டர்ன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம ஃபுட்ல எதெல்லாம் நீங்க எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதுக்காக நான் இதுவே சாப்பிடக்கூடாதா, தீபாவளி வந்துருச்சு எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்றாங்க நான் சாப்பிடக்கூடாது. அதாவது என்னன்னா ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க, பட் நாட் இன் ரெகுலர் பேசிஸ். ஸோ அதுக்கு அடுத்த டயட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கசப்பு தன்மை துவர்ப்பு தன்மை இருக்க மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்போ அது சேர்த்துருக்குது. அதுக்காக மெடிசின்ஸ் நான் போட்டு 2 மாத்திரையை சேர்த்து போட்டுக்குவேன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ டயட் பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஆகும், நல்ல வெஜிடபிள்ஸ் ஆகும் நிறைய, அதாவது ஃபைபர் கண்டென்ட் அண்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்க வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இல்லை முக்கியமாக நம்ம கசப்பு துவர்ப்பு தன்மை இருக்க உணவுகள், மருந்துகள் செய்கிறது கசப்பு தன்மை, அந்த கசப்பு சாப்பிடும்போது அதிகமாக சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலைஸ் ஆகி யூட்டிலைஸ் ஆகுது. அதை நான் உணவாக எடுத்துக்கோ, ஃபுட்டாக எடுத்துக்கோ. அப்படி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். அது போக நம்ம டெய்லி அது செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் பண்ணுறதோ வாக் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா சேர்ந்துருக்கு அந்த நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் சர்க்கரையாக மாறின அந்த விஷயங்கள் யூட்டிலைசைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் இல்லை.